பிரைஸ் தி லார்ட். 103ஆம் சங்கீதம் 15, 16 வசனங்களை பார்க்கும் பொழுது, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது என்று மனுஷனுடைய ஆயுள் வருடங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். உலகம் உண்டாக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல வாழ்ந்த ஆதாம் முதற்கொண்டு நோவா காலம் வரை மனிதனுடைய ஆயுள் வருடங்கள் 900க்கு மேல, 800க்கு மேல, 700 வருடங்களுக்கு மேல, இந்த அளவு அதிகமான ஆயுள் வருடங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனா ஜலப்பிரளயத்துக்கு பின்பாக, அதாவது நோவா காலத்திற்கு பின்பாக மனிதனுடைய ஆயுள் வருஷங்கள் எல்லாம் குறைந்து போய்விட்டது. ஆதியாகமம் 15 அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியார் 400 வருஷம் அந்நிய தேசத்துல அடிமைகளா இருப்பாங்க. 16வது வசனத்துல 4ஆம் தலைமுறையில அவங்களுடைய சொந்த தேசமாகிய இந்த கானானுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப 400 வருஷம் அடிமை, 4ஆம் தலைமுறையில கானான் தேசம். அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு 100 வருடம் தான் ஆயுள் வருடம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நியமிச்சிட்டாரு ஆபிரகாமுடைய காலத்திலேயே. ஆபிரகாம் 175 வயசு, ஈசாக்கு 180 வயசு, யாக்கோபு 147 வயசு. இப்படியாக ஆயுள் வருடங்கள் மனிதனுக்கு குறைந்து கொண்டே வருகிறது. உலகம் உண்டான நாளில இருந்தது அதிகமான வருடங்கள். உலகத்தின் முடிவில வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆயுள் வருடங்கள் எப்படி தெரியுமா? வெறும் 40 வருஷம் 50 வருஷம் தான் சொல்ல முடியும். அதுவே பெரிய சந்தேகமா இருக்கிறது. அதுக்கு மேல நம்பிக்கையற்ற, முற்றிலுமாய் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பூமியில வாழப்போகிற இந்த 40 வருஷம் 50 வருஷ வாழ்க்கைக்காக நம்முடைய இஷ்டப்படி சுகபோகமான வாழ்க்கையை விரும்பி வாழ்ந்து நிரந்தரமான பரலோக ராஜ்யத்தை இழந்து போகிறோம். இந்த கொஞ்சம் வருஷம் நிரந்தரம் இல்லாத இந்த பூமியில வாழ்றதுனால கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்து பரலோகத்தை சுதந்திரிச்சுக்கிருவோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட வாழ்வோமே, ஆனால் அது பிரயோஜனமான வாழ்க்கையா இருக்கும். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். வேதம் சொல்லுது, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும், ஆனால் என் ஜனமோ அறிவில்லாதவர்களாகவும் உணர்வில்லாதவர்களாகவும் போறாங்கன்னு ஆண்டவர் ரொம்ப வேதனைப்பட்டு சொல்றாரு பாருங்க. இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கொஞ்சம் வருஷத்துல நம்மை உண்டாக்கினவர் யார் என்கிற உண்மை தெரியாமல் மரித்தோமே, ஆனால் அதனுடைய வேதனை அளவில்லாத வேதனை, நரக அக்கினி. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தன்னை பெற்ற தகப்பன் யார் என்கிற உண்மையை தெரியாமல், தாய் மூலமா கூட தன்னுடைய தகப்பன் யாரு அப்படிங்கிறத தெரியாம ஒரு மனுஷன் இருந்தான்னா அது எவ்வளவு பெரிய மோசமான அசிங்கமான சூழ்நிலை, அது நமக்கு நல்லா தெரியும். அதே போலதான் நம்மை உண்டாக்கின ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்கிற உண்மையை அறியாமல் இறுதி வரை வாழ்ந்து மரித்தோமே, ஆனால் அதை விட அசிங்கம், அதை விட மோசமான நிலைமை வேற ஒண்ணும் இல்லை. பிரியமானவர்களே, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிச்சுக்கிருவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.